இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இனிப்பா ராகி சேமியா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கடையில் ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்துக்கிட்டேன். அதை நொறுக்கி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல வேக வச்சு எடுக்கணும். நான் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்ப இட்லி பானையில வேக வைக்கிற மாதிரியே இட்லி பாத்திரத்தை வச்சு இப்ப அந்த சேமியாவெல்லாம் உதிர்த்து விட்டு வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். இந்த சேமியால காரமும் செய்யலாம், இனிப்பும் செய்யலாம். நான் இப்ப பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக இனிப்பு தான் செய்யறேன். இந்த சேமியால காரம் எப்படி செய்யணும்னா, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்ச சேமியா சேர்த்து கிளறி விட்டு இறக்கணும்னா கார சேமியா ரெடி ஆயிடும். இந்த ராகி சேமியாவை இனிப்பா செய்யணும்னா வெள்ளை சக்கரை இல்லாட்டா நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்து வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் தாராளமா தேங்காய் பூவும் தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப, குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது